शांतं पद्मासनस्थं शशिधर्मकुटं पंचवक्त्रं त्रिनेत्रं शूलं वज्रञ्च खड्गं परसमपयदं दक्षबाके वहन्तं नागं पाशञ्च कण्ठां प्रलयहुतवहं शाङ्कुशं वामपाके नानालङ्कारयुक्तं स्फटिकमणिनिभं பார்வதீஷம் நமாமி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மதி வேதியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். ஞானமே ஒளியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போல எழுந்தருளி அருளையும் ஞானத்தையும் இந்த பிரபஞ்சத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களை வணங்கி 360 பாகைகளாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை 12 பாகைகளாக பிரித்து ஒவ்வொரு பாகைகளுக்கும் 30 டிகிரியாக 12 ராசிகளாக அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்களை எல்லாம் வணங்கி பகலிலும் ஒளிதரக்கூடிய விண்மீன்களாக இருக்கக்கூடிய சபையோர்களை வணங்கி ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு மணித்துளிகள் நாங்கள் இந்த ஷூட்டிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கும் தெரியும், மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் டைமிங்ஸ் ஜாஸ்தி போயின்னு இருக்கும். மகரத்திலேருந்து பார்க்கும்போது டைமிங்ஸ் குறைஞ்சிரும். பரவாயில்ல, மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கோடிகளே, மகர ராசிகாரா அப்படின்னா மக்களுடைய மனதை படிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்றவர்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய மகரம் கும்பராசியிலே கடந்த 7.5 ஆண்டு காலம் படாத பாடுபட்டு 3வது ஸ்தானத்திற்கு பகவான் வருகின்றார் என்ற சிந்தனைகளை சிந்திக்கும் பொழுது அவர்களது வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அபரிமிதமான வெற்றியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பி கொண்டிருக்கின்றது. மகர ராசிக்காரர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, அவர்கள் எப்பொழுதும் ஆங்கிலத்திலே கூறுவார்கள் ஸ்வாம் கான்செப்ட் அப்படின்னு. வாத்து நீயும் பொழுது பார்த்திருப்பீர்கள், அழகாக அந்த தடாகத்திலே நீந்தி வரும். ஆனால் அந்த வாத்து தன்னுடைய காலை நீவதற்கு எவ்வளவு வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது என்பது வாத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதை போல மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள் கடந்த 8 ஆண்டு காலமாக எவ்வளவு வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள், அவர்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் எவ்வளவு தாக்கங்கள் இருந்தது என்பதையெல்லாம் கடந்த காலத்தில் இருந்த ஒரு சிரமைகள் எப்பொழுது நமக்கு இறங்கும் என்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தர்பாரண்ய கஷேத்திரத்திலே பகவான் உங்களுக்கு அருளையும் பொருளையும் அள்ளி வழங்கப் போகின்றார். இந்த சபையிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கை ஒசத்தலாமா? அனைவருமே உங்களது வெற்றி தகவல்களை எங்களுக்கு கூறுங்கள். மதிப்பிற்குரிய ராஜா சாமிநாதன் அவர்களுக்கும் அந்த வெற்றி தகவல்களை தெரிவியுங்கள். இந்த சபையிலே ஒரு 3 விதமான சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடிகின்றது. ஒரு புறத்திலே வேதங்கள் ஆகமங்களை முற்றிலுமாக உணர்ந்த பெரியோர்கள், தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஜோதிடத்திற்கும் வளர்ச்சி பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் அவர்கள்
இந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் ஆன்மீக பணியை சிறப்பாக செய்வதற்குமாகவே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ராஜா சாமிநாதன் சிவாச்சாரியார் ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எவ்வளவு எஃபோர்ட் எடுக்கணும். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு விழாவை நமது இந்து தர்மத்திற்காக நிலைநாட்டி பக்தர்கள் அனைவரும் உலக அளவில் வெற்றியை பெற வேண்டும், தர்பாரண்யேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் உலக மக்கள் யாவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையிலே இந்த விழாவை அமைத்து ஜோதிடத்திலே இருக்கக்கூடிய தாற்பயங்களை எல்லாம் மிகவும் எளிமையாக அனைத்து பக்த கோடிகளுக்கும் வந்து சேர வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் சிந்திக்கும் பொழுது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிச்சயமாக இறைவனது தனிப்பெரும் கருணையும் குருவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் வெற்றியை கொடுக்கும். இப்ப இந்த டைம் ஒரு ஸ்லாட் கொடுத்ததுனால நான் ரொம்ப ஷார்ட்டா கொண்டு வந்துக்கிறேன். இந்த மகர ராசியை சார்ந்தவாளுக்கு வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றியை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புறது அப்படின்னு நான் ஒரே வரியில சொல்லிடுறேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை இந்த மணியன் நான் சொன்னார், நீங்க உட்காரும் போது எவ்வளவு சிரமப்பட்டு அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு தகவலை தெரிவிச்சுட்டு என்னுடைய சிற்றுரையை நிறைவு பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு அழகிய கானகம், அந்த அழகிய கானகத்திலே மான் கூட்டங்கள் எல்லாம் அழகாக வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு வந்து கொண்டிருக்கக்கூடிய மான் கூட்டங்கள் எல்லாம் ஒரு குகைக்குள்ளே சென்று விடுகின்றது. அந்த மான்கள் எல்லாம் பரிபாஷையில் பேசிக்கொள்கின்றன. தாயிடத்திலே சொல்கின்றது, குட்டி மான், அம்மா நீ உள்ளே நுழைந்திருக்கக்கூடியது என்ன தெரியுமா? சிங்கத்தினுடைய குகை. அப்படியா? கவலைப்படாதே. இந்த மானுக்கு பூர்வ ஜென்மாவினுடைய சிந்தனையினாலே தர்பாரண்யேஸ்வரருடைய அனுக்கிரகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நான் இப்பொழுது தர்பாரண்யேஸ்வரரை தியானிக்கிறேன், நிச்சயமாக உன்னை காப்பாற்ற முடியும் என்று குழந்தைகளுக்கு அந்த மானானது உபதேசிக்கின்றது. ஒரு அருமையான கதை. ஆழ்ந்து கவனிச்சேன்னா உங்க எல்லாருக்கும் இது பலனை கொடுக்கும். உடனே இந்த இறைவனது தனிப்பெரும் கருணை எந்தெந்த சூழ்நிலைகளில் எவ்வாறு நம்மை காக்கும் அப்படிங்கிறத இந்த கதையில நம்ம உணரலாம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த சிங்கம் ரொம்ப நாள் ஆறுது. அந்த சிங்கம் அப்படியே அந்த குகை கிட்ட வர்றது. உடனே அந்த மான், தாய்மான் சொல்றது, குழந்தைகளா, ரொம்ப நாளா சிங்கத்தினுடைய மாமிசம் வேணும்னு கேட்டீங்க இல்லையா? இப்ப சிங்கம் உள்ள வரப்போறது, உங்க எல்லாருக்கும் நான் சிங்க மாமிசம் கொடுக்க போறேன் அப்படின்னு இந்த சிங்கம் பயப்படுறது. உள்ள யார் இருக்கான்னு தெரியலையே, அந்த இடத்துல யார் இருக்கான்னு தெரியல, ஆனா சிங்க மாமிசம் கேட்கிறா. ரொம்ப நாளா ஆறுது நம்ம அதனால நம்ம திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சிங்கம் வெளில போறது. சிங்கம் வெளில கொஞ்சம் தூரம் போனோன்னே அங்கேருந்து எழுத்தாப்புல நரி வர்றது. மகாராஜா எங்க போறீங்க? ஒன்னும் இல்ல, ரொம்ப நாளா என் குகைக்கு நான் போல, இப்ப நான் அந்த குகையை நோக்கி போயிட்டு இருந்தேன், உள்ள யார் இருக்கான்னு தெரியல, சிங்கமாம்சம்னு சொன்னா பயந்துட்டு வந்துட்டேன். உடனே இந்த நரி சொல்றது, உள்ள மான் இருக்கு ராஜா, நீங்க ஏமாந்து போறீங்க, வாங்க நான் உங்களை அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன், உள்ள மான்கள் இருக்கு, உங்களுக்கு இரையாகும் அப்படின்னு நரி அழைச்சிட்டு வர்றது. நரி அழைச்சிட்டு வந்தோடனே திருப்பியும் அந்த மானுக்கு பயம். நான் தர்பாரண்யேஸ்வரரை வணங்குறேன்,
தியானிக்கிறேன், நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்ற முடியும்னு தாய்மான் சொல்றது. எப்படிமா அப்படின்னு கேட்கறது. அப்ப அந்த தாய்மான் சொல்றது, நான் நரிமா மாட்டா சொல்லியிருக்கேன், சிங்கம் வந்தா அழைச்சிக்கிட்டு வான்னு. நிச்சயமாக நரி மாமா வந்து சிங்கத்தை அழைச்சிட்டு வரும், அதனால உங்களுக்கு சிங்க மாமிசம் தரேன் அப்படின்னு சொன்னோன்ன நரியும் சிங்கமும் பயந்து ஓடுறது. அதை போல மகர ராசியை சார்ந்த பக்தர்களுக்கு கடந்த காலத்தில் நாம் செய்த தெய்வ வழிபாடுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மூன்றாவது ஸ்தானம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். முயற்சி திருவினையாக்கும். நம்ம முயற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நாம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் 7.5 சனி பகவான் நவந்துட்டாரே அப்படின்னு இல்லாம இந்த தர்பாரண்யேஸ்வரர் கஷேத்திரத்துக்கு வந்து அவ சொன்ன மாதிரி உங்களுடைய, அதாவது அர்ச்சனை பண்றதோ மாலை போடுறதோ, அதை விட நவக்கிரக சாந்தி ஹோமங்கள்லாம் இங்க நடக்கிறது. அதெல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணையை பிரத்யட்சமாக உணர முடியும். எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும். உலகத்தில் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் இறைவனது தனிப்பெரும் கருணை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுடைய முன்னேற்றங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கட்டும். லோகத்தில் எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நம பார்வதி பதையே.